ராணிப்பேட்டை திமுக வேட்பாளரை மாற்றும் திட்டத்தில் திமுக தலைமை இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ராணிப்பேட்டையில் தனது மகனுக்கு வாய்ப்பு வழங்கக்கூடாது என அமைச்சர் காந்தியே எதிர்ப்பு தெரிவித்து வந்தார். இந்த நிலையில் தற்போது வேட்புமனு தாக்கலுக்கான படிவங்களை அமைச்சர் காந்திக்கு திமுக தலைமை வழங்கியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதன் மூலம் ராணிப்பேட்டை வேட்பாளர் மாற்றம் செய்யப்படுகிறாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், தற்போது வேட்பாளர் மாற்றத்தில் திமுக தலைமை என்ன சொல்கிறது? விவரம். 7 நாட்களுக்கு முன்பாக திமுக வேட்பாளர் பட்டியலை முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்தார். அப்போது ராணிப்பேட்டை தொகுதியில் வினோத் காந்தி போட்டியிடுவார் என அறிவித்தார். அவர் ஒரு வாரமாகவே வீட்டிலேயே முடங்கி கிடந்தார். குறிப்பாக அவருக்கு மாவட்ட செயலாளர் என்ற முறையில் அமைச்சர் காந்தி எந்தவித ஒத்துழைப்பும் தரவில்லை. அவர் அண்மையில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலும், குறிப்பாக இந்த வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட கூட்டத்திலும் யாரும் பங்கேற்க கூடாது என்று உத்தரவு பிறப்பித்தார். அவர் அரக்கோணம் மற்றும் சோளிங்கர் தொகுதியில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்தார். இந்த நிலையில் இந்த ஒரு வேட்பாளர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றால் அந்த கட்சி தலைமை A ஃபார்ம் B ஃபார்ம் கொடுக்க வேண்டும். அந்த ஃபார்மை இதுவரை வினோத் காந்திக்கு தரவில்லை. குறிப்பாக மாவட்ட செயலாளர் என்ற முறையில் அந்த படிவங்களை இன்று அவர் வாங்கியிருக்கிறார். நாளை 12 மணிக்கு ராணிப்பேட்டை தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் காந்தி மனு தாக்கல் செய்ய உள்ளார். இதனை புதிய தலைமுறைக்கு தெரிவித்திருக்கிறார். அதே போல வினோத் காந்தியிடமும் நம்ம பேசும் பொழுது என்னுடைய தந்தை தான் மனு தாக்கல் செய்கிறார், நான் விலகிக் கொள்கிறேன் என்றும் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக 80 வயதாகக்கூடிய காந்தி அமைச்சர், கைத்தறித்துறை அமைச்சராக இருந்தார். உடல்நலன் குறைவாக அவர் குறிப்பாக சட்டமன்றத்தில் கூட அவருடைய நடவடிக்கைகள், குறிப்பாக ஒரு முறை முதலமைச்சரும் அவரை எச்சரிக்கை விடுத்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் இந்த வேட்பாளர் மாற்றம் என்பது நடைபெற்றிருக்கிறது. திமுக அறிவித்த 164 வேட்பாளர்களில் இவர் ஒருவர் மட்டுமே மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தாம்பரத்தில் கூட போராட்டங்கள் நடைபெற்றது, அதில் மாற்றப்படவில்லை. இந்த ஒரு வேட்பாளர் மட்டுமே மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். எனவே காந்தி நாளை 12 மணிக்கு மனு தாக்கல் செய்கிறார். நாளையுடன் மனு தாக்கல் அவகாசமும் நிறைவடைகிறது. பாலா, ராணிப்பேட்டை தொகுதியில் 4 முறை போட்டியிட்டு வென்றவர் 5வது முறையும் தனக்கே சீட்டு வழங்க வேண்டும் என அமைச்சர் காந்தி வலியுறுத்திய நிலையில் தற்போது திமுக தலைமையும் அதற்கு இசைவு தெரிவித்திருப்பதாக தற்போதைய நிகழ்வுகள் அதனை உறுதிப்படுத்துகின்றன. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.